அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமையல் ஒன்றுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் நாங்கள் என்னவெல்லாம் செஞ்சுருந்தோம் என்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்கள் ஒரு சைட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து சமையலுக்கு போகிறது என்றது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமாகவே போயிட்டு. இந்த பழக்கம் இப்போ வந்ததில்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்குது. இதில் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமையலுக்கு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்மார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போவாங்க. ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பெட்ச் ரீதியாக சமையலுக்கு போவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைக்க போவாங்க. ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டா ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைக்க போவாங்க. அதனால் இந்த சமையலுக்கு போகிறதுன்றது ஒரு வளமையான விஷயமாகவே போயிட்டு. இப்படி போகிற டைமில் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு போகிறத விட ரொம்ப தூரமாக இருக்கிற இடங்களுக்கு தான் அநேகமாக போவாங்க. அன்றைய நாள் நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அந்த சமையலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாமானுமே கொண்டு போவாங்க. நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா சூரக்குடான்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். போகிற வழியிலேயே கடற்கரைக்கு போயிட்டு அப்போ தான் கரைக்கு கொண்டு வந்த மீனில் இருந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அன்று காலை சாப்பாடுக்கு பான் எடுத்திருந்தோம். அந்த பானுக்கு மீன் கறி சமைச்சு சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் நாங்கள் மீன் வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு கடற்கரை சைட்டில் சமைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அங்கே போன உடனே வாங்கிட்டு போன மீனை வெட்டி கழுவுற வேலையெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே டைமில் காலையில் டீ குடிக்கிறதுக்காக பசுப்பால் கொண்டு போயிருந்தோம். அந்த பசுப்பால் காய்ச்சிற வேலையும் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருந்தோம். டீ எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக மீன் கறி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கறிக்குரிய வேலை எல்லாமே செஞ்சு கறியை தூக்கி அடுப்பில் வச்சதுக்கு பிறகு பார்த்தா கறிக்கு உப்பு ஊற்றலை. உப்பு எங்கன்னு பார்த்தா உப்பே கொண்டு வரலை. சாப்பாட்டுக்கு முக்கியமான ஒன்றே உப்பு தான். அதே கொண்டு வரலண்டா எப்படி சமைக்கிறது இல்லையா? இப்போ உப்பு வாங்குறண்டாலும் அக்கம் பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லை. எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் எங்கள் கூட வரையில் அவர் கொஞ்சம் லேட்டாகி வரதா சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட கால் பண்ணி உப்பு கொண்டு வாங்கன்னு சொன்னால் நான் இப்போ வரமாட்டேன், கொஞ்சம் லேட்டாகி தான் வருவேன், வரும்போது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ உடனே சமைச்சாகணும் இல்லையா? ஒரு பக்கம் பார்த்தா பானெல்லாம் வெட்டி வச்சுட்டு கறிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் இந்த உப்பில்லாத விஷயத்தை வெளியாக்கினா என்ன நடக்குமென்று நான் சொல்லித்தான் நீங்கள் தெரியணுமென்ற அவசியம் இல்லை. பெரிய குழப்பமே வந்துடும் இல்லையா? மாற்று வழி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு ஐடியா வந்தது. நம்ம நாட்டில் உப்புக்கா பஞ்சம், அதுதான் இருக்குதே பக்கத்தில் இந்த பெரிய கடல், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இதை விட இயற்கையான சுத்தமான உப்பு எங்கேயாவது கிடைக்குமா? அதனால் யாருக்குமே தெரியாமல் ஒரு பெரிய ஜக்கொன்று எடுத்துட்டு கடல் தண்ணி எடுக்க போனோம். அதுவும் கரையில் எடுத்தால் தண்ணியில் மண் வந்துடும் இல்லையா? அதனால் முழங்கால் அளவுக்கு கடலுக்குள்ளே நடந்து போயிட்டு கலங்கின தண்ணியெல்லாம் தெளிவாகி வார வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நின்று உப்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கறிக்கு ஊற்றினோம். இந்த விஷயம் சமைக்கிற பக்கம் இருந்து 2-3 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்புறமா அந்த கறியில் எல்லாருமே பான் தொட்டு சாப்பிட்டோம். இந்த சம்பவத்தை சமையலெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக தான் எல்லாட்டையுமே சொல்லி சிரித்தோம். அடுத்ததாக லஞ்சுக்குரிய வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் சின்னவங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க.
அடுத்ததா மதிய சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாருமே ஒன்றா இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமுக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்ட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கொழுக்கட்டை செய்கிற வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பீச்சில் விளையாடுறதுக்காக கொஞ்சம் பேர் பீச் சைட்டுக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்தா இங்கே கொழுக்கட்டை சுடுற வேலை நடந்துட்டு இருந்தது. சுட சுட அந்த சூட்டோடையே எல்லாருமே எடுத்து சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் கச்சான் வறுத்து சாப்பிட்டோம். கிண்ணுங்க பத்தம் மண் பற்ற வச்சு போடுறோம். நல்லா கொலையாக போயிடும். லகத்துக்கு பார்த்தீங்களா? வா 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 பாருங்க. சரி மாமி வரப்பட்டு வாங்க. தள்ளி போங்க சாய். அப்புறமா ஈவினிங் 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி தூரமாக போயிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ஒரு தடவை இப்படி போய் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.